வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லோரும் கேட்டிருப்போம், ஒரு நாள் நியூட்டன் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஒரு ஆப்பிள் அவரது தலையில் விழுந்தது. அதிலிருந்துதான் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இது உண்மையா? இது உண்மையில் நடந்ததா அல்லது ஒரு புராண கதைதானா? இன்று இதை பற்றிய உண்மையை அறிவோம். கதையின் தோற்றம். இந்த கதை முதலில் நியூட்டனின் நண்பரான வில்லியம் ஸ்டூக்லி எழுதிய மெமோய்ர்ஸ் ஆஃப் சர் ஐசக் நியூட்டன்ஸ் லைஃப் என்ற புத்தகத்தில்தான் வந்தது. அதில் அவர் சொல்கிறார், நியூட்டன் ஒரு ஆப்பிள் மரத்தடியில் இருந்தபோது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்தார். அதை பார்த்தபோது ஏன் அந்த ஆப்பிள் எப்போதும் நேராக கீழே விழுகிறது, ஏன் பக்கமாகவோ மேலாகவோ போகவில்லை என்றவர் யோசித்தார். உண்மையில் என்ன நடந்தது? அதாவது ஆப்பிள் அவரது தலையில் விழுந்தது என்பதே ஒரு பரிமாணம், சிம்பாலிக் எக்ஸாஜரேஷன். உண்மையில் நியூட்டன் தன் தோட்டத்தில் ஆப்பிள் விழுவதை பார்த்து புவியீர்ப்பு திசை குறித்து யோசிக்கத் தொடங்கினார். அவர் எண்ணினார், இந்த ஆப்பிளை பூமி கீழே இழுக்கிறது என்றால் அப்படியே நிலா, சூரியன், கிரகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விசையால் ஒன்றையொன்று இழுக்கிறதா? இதிலிருந்துதான் அவர் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை உருவாக்கினார். நியூட்டனின் சிந்தனை. நியூட்டன் உடனே புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கவில்லை. அவர் பல ஆண்டுகள் கணக்குகள் செய்தார், சோதனைகள் செய்தார். 1687ஆம் ஆண்டில்தான் அவர் பிரின்சிபியா மேத்தமேட்டிகா என்ற புகழ்பெற்ற புத்தகத்தில் புவியீர்ப்பு விதியை வெளியிட்டார். அதில் அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருளை ஈர்க்கும் விசை கொண்டுள்ளது. அந்த விசை அவற்றின் நிறை மற்றும் தூரத்தை பொறுத்து மாறும். உண்மை மற்றும் புராணம். அதனால் ஆப்பிள் கதையிலுள்ள உண்மை என்னவென்றால், ஒரு ஆப்பிள் விழுவது நியூட்டனுக்கு புவியீர்ப்பு பற்றிய ஈர்ப்பு யோசனை கொடுத்தது என்பது மட்டுமே உண்மை. ஆனால் அது அவரது தலையில் விழுந்தது என்பது ஒரு கதை வடிவ எக்ஸாஜரேஷன். பிறகு இதை பள்ளிகளில், புத்தகங்களில், கார்ட்டூன்களில் மிக எளிமையாக சொல்லியதால் அது உண்மையாகவே பரவியது. அதாவது, ஒரு ஆப்பிள் விழுந்தது உலகத்தையே மாற்றச் செய்தது. நமக்கே ஒரு சிறிய விஷயத்திலிருந்து பெரிய யோசனை வரும் என்பதை நியூட்டன் நமக்கு காட்டினார். அறிவியலின் சக்தி சந்தேகிக்க தொடங்குவது. அதுதான் புதிய கண்டுபிடிப்புகளின் தொடக்கம். நீங்களும் இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் கதைகள் தெரிந்து கொள்ள விரும்பினால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.